ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீதான் எத்தனை எத்தனை தடைகள் வந்து விட்டாய், எத்தனை எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய். அத்தனையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து போய்விட்டாய்? உன் கஷ்டங்களுக்கு இன்றுதான் இறுதி நாளாக இருக்க போகின்றது. இந்த செல்வத்தை நம்பினாய், நம்புவாய்தானே? இந்த முருகனை நம்பினால் 4 நிமிடம் நிகழ்த்து விடாதே. கேள், புறக்கணித்து விடாதே, தட்டி சென்று விடாதே. தட்டி சென்று விட்டு என் மீது நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேள். உனக்கான நாள் இது. இந்த நாளில் என் பிள்ளை நீ எனக்கு மட்டும் ஏன் முருகா இவ்வளவு வழிகள் என மனம் தளர்ந்து விட்டாய்தானே? என் அன்பு குழந்தையே, அடிமேல் அடியாக என் வாழ்க்கையில் எனக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை எப்படி நான் செல்வேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி முருகா என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுகின்றாய்? மற்ற அனைவரும் நன்றாக தான் இருக்கின்றார்கள், எனக்கு மட்டும்தான் பெருத்த சோதனை என்று அழுகின்றாய் அல்லவா? கவலைப்படாதே, காய்ந்த மரம்தானே கல்லடிபடும். அதேபோல் நல்லவர்களுக்குத்தான் சோதனை வரும். அப்படியானால் நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா முருகா? நீங்களே சொல்லுங்களேன், கல்லடிபடுமா என்று தானே கேட்கின்றேன். காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும், அப்போது உதிர வைப்பார்கள். கல்லடி போடும்போது வலிக்கும், ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்து விடும் அல்லவா? இதுதான் அதற்குள் உள்ள ரகசியம். அதே போல் இன்று நல்லவனாக இருப்பதனால், காய்ந்த மரமாக இருப்பதனால் உன் முன்ஜென்ம பாவங்களான பழுத்த பழங்கள் கல்லடி என்ற சோதனையில் விழுகின்றது. என் தங்கமே, இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுபமான எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிகளுக்கும் தலைமுறைக்கும் தலைமுறை காத்திருக்கின்றது. காய்ந்த மரமே கல்லடி வலிக்கின்றதா? இல்லை. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் கொஞ்சம் வலிகளை ஏற்கின்றாய். இல்லை, அதிக வலிகளை கூட தாங்குகின்றாய். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? எப்போதும் இந்த நீ முருகனை நம்பினாயோ அன்றே உன் வலிகளை சுமந்து சேர்த்து சுமக்கின்றேன் என்பதை தெரிஞ்சுக்கோ. உன் சுமைகளை முழுமையாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்கு பொறுமையாக காத்திரு. இன்று இரவு உன் கஷ்டங்களுக்கு கடைசி நாளாக இருக்கும். அதனால் விரைவில் அனைத்தையும் உனக்கான நாளாக மாறிவிடும். நன்மை கிடைக்கும். உனது வலிகள் கூட மறைந்துவிடும். உனது வேதனைகள் கூட முடிவுக்கு வந்துவிடும். இந்த முருகனை முழுமையாக நம்பி முருகா முருகா என்று என் நாமத்தை நீ சொல்லிவிட்டாய் அல்லவா? எப்போதுமே உன்னுடைய பக்தியை காண்பித்து விட்டாய் அல்லவா? நிச்சயமாக நான் உனக்கானதை செய்வேன். முன்னால் உன் முருகன் என்ற சக்தி நின்று கொண்டிருக்கின்றது. தூணானாலும் சரி, துரும்பானாலும் சரி, காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும். மனிதர்களால் பின்படப்படும் ஆபத்தை உனக்கு நான் அனுமதிப்பனா என மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே, குழம்பிக் கொள்ளாதே. உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் வரை அழித்து ஒழித்து விடுவேன். இந்த முருகன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி விடுவேன். உன் கஷ்டத்தின் முடிவிற்குத்தானே காத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது. என்னுடைய கருணை பார்வை எப்போதும் உனக்கு உன் மீது இருக்கின்றது. திரும்பவும் சொல்கின்றேன், உன் கஷ்டங்களை முடிந்து விட்டது. உன் கஷ்டங்களுக்கு இதுதான் இறுதி நாள். இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் எனக்கு இருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது. உனக்கான வெற்றி உன்னிடத்தில் தான் உருவாக்கப் போகிறது. உன் விரல் பிடித்து நடந்து வரப்போகின்றாய். இனி என் தங்கமே, கைப்பிடித்து வரப்போகின்ற என்னை நம்பிய வேளையில் உன் கஷ்டமெல்லாம் கரைந்தோடிவிடும், காணாமல் போய்விடும், சுவடு தெரியாமல் போய்விடும். இனி எல்லாம் சாதகமாக. இந்த முருகனின் வார்த்தைகளை எந்த அளவிற்கு உறுதியாக நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு கூடிய விரைவில் நன்மைகள் கிடைத்துவிடும்.
உன் மனதில் உள்ள கஷ்டங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை வாழ்வாய்? கஷ்டங்கள் உன் மனதிலிருந்து எப்போது நிம்மதி தொலைந்துவிடும் என்று உன்னை இப்போது உன் உடல்நிலையை பாதிக்கக்கூடிய நிலையிலிருந்து பாதிக்கும் நிலைக்கு உன் கஷ்டமானது உன்னை தள்ளிவிடப்பட்டது. எத்தனையோ இழந்து விட்டதை போன்ற உணரவில்லை. அனைத்துமே இழந்து விட்டோம் என்ற உணர்வுதான் இப்போது உனக்குள் வந்து விட்டது. ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னை தூக்கி உனக்கானதை இந்த முருகன் தரப்போகின்றான். அவசரப்படாமல் பதற்றப்படாமல் நீ உன் காரியத்தில் ஈடுபடு. நான் பார்த்து கொள்கின்றேன். அனைத்தையும் உன் வாழ்க்கையை மாற்ற செய்வேன். காலம் செல்ல செல்ல மாறப்போகின்றது உன் வாழ்க்கையும். எந்த முருகனை நம்பி சரணடைந்திருந்தாலும் நான் அவர்களுக்கு காப்பாற்றி விடுவேன். எல்லாம் சரியாகிவிடும். பல சோதனைகள் பல துயரங்கள் வந்து விட்டது என்று உன் வாழ்க்கையை கூட வெறுத்து விட்டாய். இப்போது ஆனால் கடைசி நிமிடம் கூட நீ சில அற்புதங்களை நிகழ்த்துவேன். கண்கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு சொல்வேன் என்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள். உன்னை காத்து உன் வழி துணையாக எங்கும் நிழலாக இந்த முருகன் நான் உனக்கு நிற்கப் போகின்றேன். இப்போது சொல்கின்றேன், கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகனின் ஆசீர்வாதங்களோடு வந்தடைய போகின்றது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடியலில் வரப்போகின்றது. உனக்கான வாசல் கதவு திறக்கப்பட்டு விட்டதே. உனக்கான பாதையும் உருவாக்கப்பட்டு விட்டதே. நீ என்னிடம் வைத்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரும் நேரம் வந்துவிட்டது. இதோ நீ என்னை எப்படி எந்த கணக்கில் நினைத்தாயோ அந்த கணக்கிலேயே உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நாளாக மாறிவிட்டது. இந்த முருகனை ஒருபோதும் மறக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா? ஒருபோதும் உன்னை நான் கைவிடப் போவதில்லை என்று எனக்கு தெரியும் அல்லவா? உனக்கும் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறும் நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பட்ட எல்லா மாற்றங்களும் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா? நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் கூட தோள் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன். உன் முருகன் என் மீது நீ கொண்ட பக்தி, உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தும் அகலும். யாமிருக்க பயமேன், உன் சோதனை காலம் முடிந்து விட்டது. அதனால் தான் இன்று இறுதி நாள் என்று சொல்கின்றேன். இனி எப்போதும் நீ பயப்பட வேண்டாம். உன் அருகில் வந்து நான் காத்து கொள்வேன். உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்து இடம் தெரியாமல் மறைந்துவிடும். ஏன்னா உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும். வேதனைகள் இனி ஒருபோதும் நான் தவிர்க்க விட மாட்டேன். இனி நிம்மதியாக இரு. உன்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வேலை துவங்குகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. துன்பம் துயரம் மனக்கவலை வந்தாலும் சோதனை கொள்ளாதே. கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலை கொள்ளாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? இப்போது திருச்செந்தூரிலிருந்து உனக்கு அதிர்ஷ்ட வேலை அனுப்பி உள்ளேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இதை தொட்டு உனக்கானதை உன் கைகளில் கிடைக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். யார் சோதனை காலத்தில் பொறுமையாக இருக்கின்றாயோ நடக்கும்போது மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது தானே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தர இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது எதற்கும் பயப்படுகிறாய்? தைரியம் வேணும். உனக்கு அதிர்ஷ்டம் உன்னை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் பார், நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உனக்கு தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிடக்கூடாது. நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்கானதை எது சரி என்று நினைக்கின்றாயோ அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். அதை திருப்தியோடு செய். சின்ன சின்ன சந்தோஷங்களை அழகாக என் பிள்ளை நீ அன்போடு மகிழ்வோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே,
உனக்கு யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடந்து உனக்கான நேரம் வந்து விட்டது என்று நினைச்சுக்கொள். உனக்கு நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. உனக்கான தோல்விகளை கண்டு நீ துவண்டு விடக்கூடாது, பயப்படக்கூடாது. அனுபவமாக எடுத்துக்கோ, உன் மனசை பக்குவப்படுத்திக்கோ. சின்ன சின்ன சர்க்கிள்கள் எல்லாம் உன்னை மாற்றிக்கொள்வதற்காக தவிர வேறு எதற்கும் கிடையாது. சறுக்கி விழுந்தால்தானே மேலே விறுவிறுப்பாக எழ முடியும், ஏறவும் முடியும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. என் பிள்ளைக்கான நீ புத்துணர்ச்சி இருக்கின்றாய். உன் சிறப்பு தன்மைகளை நீ பெறுவாய். முன்னேறி சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த திருச்செந்தூர் அதிர்ஷ்ட வேலை நீ பார்த்த வேளையில் உன் மீது அன்பு கொண்டவர்கள் உன்னை நினைக்க என்றார்கள். உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசனப்படுத்தி விடாதே, காயப்படுத்தி விடாதே என்று அறிய தொடங்க போகின்றாய். எல்லாமே என் பிள்ளைக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.